நடைபெறுகின்ற தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு உங்களுக்கெல்லாம் நலத்திட்டங்களை வழங்க வருகின்ற அருமை அண்ணன், எங்களுடைய அரசியல் வழிகாட்டி, எங்களுடைய குடும்ப தலைவர் அருமை அண்ணன் தளபதி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களே, மாநகரத்துடைய தந்தை அருமை அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் தெரியும். வருடம் எங்களுடைய அன்பு தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடந்த 8/4/2010 அன்று நம்மளுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் ஜே அன்பழகன் அவர்கள் மூலியமாக இங்கே 7000 பேருக்கு நலத்திட்டங்கள் வழங்கினோம். அதே போல இப்போ 8300 பேர் வழங்கியிருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருமணம் என்றால் பத்திரிகை வந்தவுடன் நீங்கள் விரும்புகின்ற ஒரு பொருளை நம்மளுடைய அறக்கட்டளையிலிருந்து கொடுக்கிறது உங்களுக்கு வழக்கம், எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் பீரோ இதுவரைக்கும் 315 பீரோ கொடுத்துருக்கோம் நம்மளுடைய அறக்கட்டளை சார்பாக திருமணத்துக்கு வேண்டி. அதுவும் இந்த பெண்களுக்கு கொடுக்குற, பெண்கள் வீட்டில் நடக்கிற திருமணத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஆண்களாக இருந்தால் நேரடியாக நாங்கள் போய் வாழ்த்திட்டு வருவோம், பெண்களாக இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற திருமணத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கிரைண்டர் திருமணத்துக்கு வேண்டி 463, அதே மாதிரி திருமணத்துக்கு வேண்டி நம்ம ஏழை எளியவங்களுக்கு கட்டில் மெத்த 2 தலைவாணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 244 பேர் கொடுத்துருக்கோம். மிக்சி 181 பேர் கொடுத்துருக்கோம். தையல் இயந்திரம் 343 பேர் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய மொத்த குழு, நம்மளுடைய விருகம்பாக்கம் தொகுதியில் அடங்கியுள்ள மொத்த குழு 1000 குழு. இந்த 1000 குழுலையும் எந்த குழுலையுமே 19 பேர் கூட கிடையாது, 18 பேர் கூட கிடையாது. எல்லா குழுலையுமே 20 பேர் தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், குழு தலைவர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த 20 குழுல அண்ணன் தளபதி அவர்களால், உங்களுக்கு தெரியும், அண்ணன் தளபதி அவர்களால் சுழல்நிதி பெற்ற குழு மாத்திரம் 750 குழு. அண்ணன் கையால் 550 குழு சுழல்நிதி பெற்றுட்டீங்க. 200 பேருக்கு சுழல்நிதி வந்துருச்சு. இப்போ அண்ணன் கையால் திருப்பி கொடுக்க போகிறாங்க, எல்லாம் வந்துட்டது. 750 குழு சுழல்நிதி பெற்ற குழு. இந்த 1000 குழுமே சென்னை மாநகராட்சியில் சுவர்ணசெய்தி மகளிர் குழுவில் பதிவு பெற்ற அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த குழு. இதை வழி நடத்துவதற்கு 20 சூப்பர்வைசர் வச்சிருக்கோம் மகளிர். உங்களுக்கு தெரியும், 20 சூப்பர்வைசர் 100 குழுக்கு ஒரு சூப்பர்வைசர். அவங்களுக்கு தேவையானதுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு பல்வேறு வகையான இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த முறை கூட உங்களுக்கு அந்த தேர்தலில் வாக்காளர் அடையாள அட்டை இல்லை, அந்த அட்டையெல்லாம் உங்களுக்கு இல்லாதவங்களை நாங்களே வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி நம்மளுடைய மாவட்ட செயலாளர் ஒரு இது பண்ணாங்க தென்சென்னையில். உங்களுக்கு தெரியும், அதாவது அரசு நலத்திட்டங்களை ஒரு ஃபார்ம் அடித்து தென்சென்னையில் உள்ள எல்லா தொகுதிகளுக்கும் கொடுத்தாங்க. அது எங்கே பயன்படுறதோ இல்லையோ, நம்ம தொகுதியில் ஒவ்வொரு குழுவில் உள்ள தலைவர்களுக்கும் அந்த கவர் போட்டு கொடுத்தோம். உங்களுக்கு தெரியும், அந்த மாவட்ட செயலாளர் கொடுத்த முதியோர் உதவி. அதே மாதிரி முதியோர் உதவி திட்டம் மாத்திரம் 1450 பேருக்கு முதியோர் உதவி தொகை வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த விரும்பாக்க தொகுதியில். அதே மாதிரி பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். எம்ஜிஆர் நகரில் பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். முதல் வருவாய்த்துறை அமைச்சரை வச்சு, மேயரை வச்சு, இதே இடத்துல ஸ்கூலில் வச்சு கொடுத்துருக்கோம். 700-800 பேருக்கு இது வரைக்கும் நம்ம ஆட்சியில் தான் அந்த பட்டா, இலவச பட்டா கொடுத்துருக்கோம். இப்போ குடிசை மாற்று வாரியத்திலேருந்து உங்களுக்கு சேல்ரீடு எல்லாம் கன்னியாகுமரி எல்லா ஏரியாவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி தொடர்ந்து பல்வேறு வகையில் உங்களுக்கு உதவிகளை பண்ணி இந்த இப்போ இது ஒன்று பண்ணியிருக்கோம். அதாவது ரேஷன் கடை உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் நகர் சைதாப்பேட்டைக்கு போகணும். எம்ஜிஆர் நகரும் 128வது வட்டமும் சைதாப்பேட்டை மண்டலமாக இருக்குது, நம்ம தொகுதி பிரியாததுனால. 130, 129 டி நகர் மண்டலமாக இருக்குது. 65 வில்லிவாக்கம் மண்டலமாக இருக்குது. இது அண்ணன் தளபதிட்ட எழுதி கொடுத்து கடந்த சட்டமன்றத்தில் இந்த 3ஐயும் ஒன்றா இணைச்சி விருகம்பாக்கம் மண்டலம்னு தனியாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது விரைவில் ஓப்பன் பண்ண இருக்காங்க அந்த திட்டமாக. இப்படி பல்வேறு வகையான நலத்திட்டங்களை உங்களுக்கு தெரியும். அண்ணன் தளபதி எவ்வளவு பெரிய எத்தனாயிரம் பேருக்கு அவங்களே நின்று கொடுக்கணுங்கிறது தான் ஒரு இது. அதனால பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவும் தளபதி அவர்களுக்கு உற்சாகத்தை